பிரமிடுகள் பற்றிய ஒரு புதிய ஆய்வு அவை எப்படி உருவாக்கப்பட்டன என்று நமது பார்வையையே மாற்றுகிறது. பொதுவாக பிரமிடுகள் கற்களை அடுக்கி கட்டப்பட்டன என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த புதிய கோட்பாடு என்ன சொல்கிறது என்றால், பிரமிடுகள் உண்மையில் பில்ட் செய்யப்பட்டன. அதாவது ஒரு பெரிய அமைப்பை செதுக்கி பிரமிடு வடிவத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம இத்தனை காலமா தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஆதாரங்கள், அதாவது அந்த ராம்ஸ், டூல்ஸ் மற்றும் மெஷினரி எதுவுமே காணாமல் போகவில்லை. அவை நம் கண்ணு முன்னாடியே தான் இருக்கின்றன. ஆனால் நாம் அவற்றை தவறாக புரிந்து கொண்டோம். இத்தனை வருஷ ஆராய்ச்சிகள், சிமுலேஷன்ஸ் மற்றும் 4000 வருஷ ஊகங்களுக்கு அப்புறமும் இந்த பிரமிடுகள் எப்படி கட்டப்பட்டது என்று நமக்கு உண்மையிலேயே ரொம்ப குறைவாகத்தான் தெரிகிறது. காலத்தை பற்றி பேசாமல் நாம் பிரமிடுகளை புரிந்து கொள்ள முடியாது. கிளியோபாட்ரா வாழ்ந்த காலம் பிரமிடு கட்டப்பட்ட காலத்தை விட ஐபோன் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திற்குத்தான் மிக நெருக்கமானது. பண்டைய ரோமானியர்கள் இன்று நாம் கொலோசியம் பார்ப்பது போலவே அந்த காலத்தில் பிரமிடுகளை போய் பார்த்தார்கள். பிரமிடுகள் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலை வளர்ச்சியின் கடைசி புள்ளி. ஒவ்வொரு பிரமிடும் கட்டி முடிக்க 10 to 15 வருடம் ஆகியிருக்கிறது. 146 மீட்டர் உயரம், 2.3 மில்லியன் கற்கள் கொண்ட கிரேட் பிரமிடின் பேஸ் ஒரு பெர்ஃபெக்ட் சதுரம். ஒரு சின்ன தவறு நடந்தாலும் மேலே நுனி ஒட்டாது என்பதால் அதன் சாய்வு அவ்வளவு துல்லியமானது. எந்த ஒரு காம்பஸ், லேசர் அல்லது ஜிபிஎஸ் இல்லாமலேயே நட்சத்திரங்களை வைத்து இதை செய்திருக்கிறார்கள். இதன் லேட்டிடியூட் நம்பர் ஒளியின் வேகத்தின் எண்ணோடு சரியாக ஒத்துப்போகிறது. எந்த ஒரு நாகரிகமாவது இதை செய்திருக்க முடியும் என்றால் அது எகிப்தியர்களால் தான் முடியும். நைல் நதியில் ஒவ்வொரு வருடமும் கிடைத்த அதிகப்படியான உணவு தானியங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட்டு பெரிய இன்ஜினியரிங் ப்ராஜெக்டுகளில் ஈடுபட முடிந்தது. ரோமானியர்கள் கூட உணவை எகிப்திலிருந்து தான் வாங்கினார்கள். எகிப்தில் டைம், லேபர் மற்றும் அமைதி இருந்ததால் தூக்கும் கருவிகள் மற்றும் உலகிலேயே துல்லியமான காண்டர் போன்ற பல கண்டுபிடிப்புகள் அங்கு உருவானது. அங்கிருந்த நிர்வாக அமைப்பு எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருந்தது. 4500 வருடங்களுக்கு முந்தைய ஒரு சைட் மேனேஜரின் டைரி மூலம் கற்களை எப்படி படகில் கொண்டு வந்தார்கள் என்ற கணக்கு நமக்கு கிடைத்துள்ளது. ஆனால் அவை எப்படி கட்டப்பட்டது என்ற வரைபடம் மட்டும் கிடைக்கவில்லை. பிரமிடுகள் அடிமைகளால் கட்டப்படவில்லை. அங்கு வேலை செய்த திறமையான தொழிலாளர்கள் தங்கிய இடங்கள், பேக்கரிகள் மற்றும் அவர்களின் கல்லறைகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பிரமிடு கட்டுவதற்கு பல தியரிகள் இருந்தாலும் முக்கியமான 2 தியரிகள் உள்ளன. எக்ஸ்டர்னல் ராம், ஒரு பெரிய சரிவான பாதையில் கற்களை இழுத்துச் செல்வது. இது 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு இருக்க வேண்டும். ஆனால் இதற்கான எந்த ஒரு தடயமும் அங்கு இல்லை. ஸ்பைரல் ராம், பிரமிடுக்கு உள்ளேயே ஒரு சுருள் பாதை இருந்திருக்கும் என்ற தியரி. ஆனால் 2015 செய்யப்பட்ட சிடி ஸ்கேன் மியூன் டோமோகிராபி சோதனையில் பிரமிடுக்குள் சில காலியான இடங்கள் இருப்பது தெரிந்ததே தவிர அந்த சுருள் பாதைக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. பிரமிடு கட்டுவதில் இருக்கும் முக்கியமான சவாலே அதன் கூர்மையான நுனிப்பகுதிதான். கீழே செய்யும் ஒரு சிறிய தவறு மேலே போகும்போது பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். எகிப்து பிரமிடுகள் மட்டும் இவ்வளவு கூர்மையாக இருப்பது ஒரு பெரிய அதிசயம். இந்த மர்மத்தை விடுவிக்க ஹூனி சோய் என்ற ஆய்வாளர் அங்கிருக்கும் ஒவ்வொரு கல்லையும் 3 டீல் மாடல் செய்து ஒரு புதிய தியரியை சொல்கிறார். இதன்படி கிரேட் பிரமிடு மட்டும் தனியாக கட்டப்படவில்லை. முதலில் அங்கிருந்த மலையை செதுக்கி ஒரு பெரிய சதுரமான மேடை போன்ற அமைப்பை உருவாக்கினார்கள். இதில் ராம்கள் உள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு அகலமான மேடையிலிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி செதுக்கும் போது அந்த கூர்மையான நுனியை உருவாக்குவது மிகவும் எளிது. இப்படி செதுக்கும் போது மிஞ்சும் சுமார் 2 மில்லியன் டன் கற்களை வைத்து மற்ற சிறிய பிரமிடுகளை கட்டினார்கள். எகிப்தியர்கள் எதையும் வீணாக்காமல் மறுசுழற்சி செய்வதில் வல்லவர்கள். இந்த தியரிப்படி அந்த பாதைகள் காணாமல் போகவில்லை. அவை மறுபடியும் வேறு கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் ஒரு புனிதமான இடத்தில் மனிதர்கள் வேலை செய்த தழும்புகள் இருக்கக்கூடாது என்று கருதி எகிப்தியர்களே அந்த கட்டுமான ஆதாரங்களை அழித்திருக்கவும் வாய்ப்புண்டு. இதற்கு சான்றாக ஹிஸ்டரி ஃபார் கிரானைட் என்ற யூடியூபர் காஃப்ரே பிரமிடு கற்களை ஆராய்ந்து பாண்டிங் ஸ்டோன்ஸ் என்ற விஷயத்தை கண்டுபிடித்தார். இதன்படி வெவ்வேறு குழுக்கள் ஒரே நேரத்தில் கற்களை அடுக்கி கடைசியில் ஒன்றாக சேர்த்திருக்கிறார்கள். இதற்கு அகலமான ஒரு வேலை செய்யும் இடம் தேவைப்பட்டிருக்கும். ஆர்கியாலஜியில் ஒரு பிரமிடை கட்டி பார்த்து சோதிக்க முடியாது என்பதால் எந்த தியரி உண்மையான ஆதாரங்களோடு ஒத்துப்போகிறதோ அதுவே இப்போதைக்கு சரியான பதில். நம் மூளைக்கு சில விஷயங்கள் புரியவில்லை என்றால் உடனே ஏலியன்ஸ் செய்திருப்பார்கள் என்று ஒரு காரணத்தை தேடும். ஆனால் கூகுளில் எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்துவிடும் இந்த காலத்திலும் இன்னமும் மர்மமாக இருக்கும் இந்த பிரமிடுகள் தான் நம்மை வியக்க வைக்கின்றன.
இந்த மர்மத்தை நாம் எப்பவாவது முழுமையாக கண்டுபிடிப்போமா? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.